ஆல்சோ சீனு ராமசாமி சார் மாதிரி ஒருத்தரால மட்டும்தான் அதை கரெக்டா டெலிவர் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையும் இருக்குல்ல. அதுதான் அந்த நம்பிக்கையெல்லாம் சார் ஏமாலையும் வச்சதுதான் பெரிய விஷயம். நார்மலா இப்ப நம்ம வெளில போனாலும் யாரோ ஒரு பையன் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணதான் போறோம். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். சினிமாலயும் அதேதான், நம்மளுக்கு அது இது மட்டும் என்ன விதிவிலக்காங்கிற மாதிரி தான். முக்கியமா அந்த ஒரு பாண்டிங் விக்னேஷ் என்ன சொன்னாரு, இவரு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. விக்கெண்ட் எல்லாம் பரவாயில்ல நீ இவ்வளவு நடிப்பியானான்ற மாதிரி தான் பார்த்தாரு. ரொம்பவே ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. ரியோனா அப்படின்னு விக்கெண்ட் அப்போ ஷூட்ல இருந்ததுனால வர முடியல. சித்துவனை பார்த்தாங்களா, ஏதாவது சொன்னாங்களா? அதான் இல்ல, வெளியூர்ல இருக்காராம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது அவங்களுக்கு வராது, ஸ்கிரிப்டா கொடுத்தாதான் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஸ்டக்கா இருந்திருக்கீங்களா? இல்ல 2 வருஷம் கலாகாலம் காலங்கள் பண்ணிருக்கேன். அவர் வந்து நம்ம 40 நாள் ஷூட் பண்ணோம். ஒரே ஸ்கெடியூல் ஃபுல்லாவே யோகி பாபன் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போனாரு. முதல் நாள்ல இருந்து அவரு வந்து 25 நாள் நம்ம படத்தை நடிச்சு கொடுத்துட்டு போனாரு. நீங்க யாருங்க? நீங்க போலீஸ் ஆறீங்க? போலீஸ் சார், நான் பிரதர் இல்ல சிஸ்டர். என்னடா என்ன பண்றது, போதையில வேலை இருக்கும். யாரு அந்த பேசுனீல அப்படியே வணக்கம் ஏகன் ப்ரோ, சத்யா மேம். ஹாய். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேருக்கும். Thank you so much. படத்தோட ட்ரெய்லரும் பார்த்தோம், டீசரும் பார்த்தோம், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா. சாரோட படத்துல என்ன ஒரு வைப் இருக்குமோ அது எந்த ஒரு இடத்துலயும் மிஸ் ஆகாம ரொம்ப கரெக்டா கன்வே ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேங்க்யூ. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much. அண்ட் ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் ஆனது பார்த்தோம், திருநங்கை. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கதையா கேட்கும் நிறைய பிளாட்ஸ் பிடிச்சிருக்கும். பட் இது ஒரு சாங்கா நம்ம பண்றது, ஒரு மெசேஜா கன்வே ஆகும்போது அது நம்ம ஃபர்ஸ்ட் படத்துலேயே இருக்கும்போது அது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு. நீங்க அந்த சாங்லயும் டான்ஸ் ஆடி அங்க என்னென்ன மாதிரியான சம்பவம்? ரொம்ப ஹாப்பி தான். நமக்கு இன்னொன்னு வந்து அது எந்த வகையிலும் திணிக்கப்பட்ட ஒரு பாடல் கிடையாது படத்துல. சார் இதுக்கு முன்னாடி தர்மதுரையில ஆனால் எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. இதுலயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப இந்த படத்துல வந்து ஜீவாக்கா அவங்களே தர்மதுரை நடிச்சவங்களே நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா டிராவல் ஆகிற ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ அப்படிதான் இருக்குமே தவிர இது வந்து கமர்ஷியலுக்காக திணிக்கப்பட்ட பாடல் கிடையாது. அப்படி ஒரு பாடல் வரும்போது அது வந்து நம்ம திருநங்கையர்களுக்காக பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அங்க வந்து அந்த பாட்டு எடுக்கும் போது அங்க வந்து 100 திருநங்கையர்கள் இருந்தாங்க மொத்தமா ஷூட்ல நடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் கடைசியா போகும்போது எனக்கு பண்ணிட்டு போனாங்க. அது ரொம்பவே சந்தோஷமான. அண்ணா தம்பி அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம் மாதிரி, அண்ணா தங்கச்சி அப்படின்றதும் பயங்கர ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா தொடர்ந்து நீங்க எல்லா பெரிய ஹீரோஸோட ஃபார்முலாலையும் பாத்தீங்கன்னா அதை டச் பண்ணி அவங்க ஹிட் பண்ணாம வந்ததே இல்லை. அது ஃபர்ஸ்ட் படமா அமையதே ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அண்ணன் தான் எந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஸ்பெஷலான ஒரு அண்ணன், ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி. தெரியும் இல்ல ஓகேதான். எனக்கு அக்காவா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. சீரியஸ்லி வந்துட்டு ஆன் செட்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி உண்மையாவே பிரதராவே மாறிட்டாங்க. ஒரு அண்ணன் என்னென்ன பண்ணுவான் ஒரு தங்கச்சிக்கோ இல்ல அக்காக்கோ வந்து ஒரு அண்ணன் வந்து என்னென்னலாம் கேராவோ ரொம்ப கம்ஃபர்டாவோ சேஃப்டி கொடுப்பான்ல அந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, டைமுக்கு போய் சேர்ந்துட்டியா, லைவ் லொகேஷன் சென்ட் பண்ணுங்கிற வரைக்கும் உண்மையாவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு உண்மையாவே ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்ட் எனக்கு கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. அண்ணன் தங்கச்சி அப்படின்றதுனால உங்களுக்கு சப்போஸ் தங்கச்சி இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் பிடிச்சிருந்தது? சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இவங்க கிட்ட அப்படி நான் எனக்கு அப்படி இருக்கணும்னு நினைச்ச விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட அப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி இல்ல. பட் இவங்கள்ட்ட இருந்து எனக்கு கிடைச்ச நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ்னா அதான் தங்கச்சி இருந்தா என்ன எப்படி இருக்குன்ற ஒரு இது இருக்குல்ல, அதை ஃபுல்லாவே எனக்கு இவங்கதான் எனக்கு காமிச்சாங்க. அந்த கண்ணை தொடர்ந்து காமிச்சதே இப்ப வரைக்கும் வந்து ஃப்ரீயா ஆனாங்கன்னா பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்கிட்ட. அந்த அளவுக்கு இந்த அண்ணன் தங்கச்சி பாண்டிங்ல நார்மலா வந்து இந்த ஷர்ட் எடுத்து வச்சுக்கிறது ஸ்பெஷலா அவங்க பிடிச்ச ஞாபகமா ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுப்பாங்க. அப்படி செட்ல இருந்து இவரோட ஞாபகமா ஏதாவது வச்சிருக்கீங்களா? அண்ணனே இருக்கான். அண்ணன் ஞாபகம்
ஞாபகமான்னு சொன்னா எனக்கு வந்துட்டு கொல்லிமலை செல்லதுரை படமே இருக்கு. எப்ப வேணா பாக்கலாம். மாத்தி மாத்தி சப்போர்ட் சூப்பர் சூப்பர். அண்ட் எனக்கு என்னன்னா இந்த படமா பார்க்கும்போது அவ்வளவு எமோஷனல் டிராமா இருக்கு. எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னும் போது எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா ஒரு லவ் ட்ராக் இருக்கணும் அப்படின்றதுதான், மொத்தமா ஒரு லவ் படமா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய பாயிண்டா இருக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் படமா வரீங்க, நீங்க தான் கதை கேட்டிருப்பீங்க. எதனால இந்த ரீசன் நம்ம எமோஷனலுக்குள்ள டிராவல் பண்ணலாம் அப்படின்றது? நம்ம ஃபேமிலி லைக் எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஆக்டர்ஸ்க்குமே அந்த குடும்பமா நம்மளை வந்து ஏத்துக்கணும், நம்மள ஒருத்தனா இது பண்ணணும் எல்லாரும். எனக்கு இந்த கதை அதை பண்ணுன்ற நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு. ஆல்சோ சீனு ராமசாமி சார் மாதிரி ஒருத்தரால மட்டும்தான் அதை கரெக்டா டெலிவர் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையும் இருக்குல்ல. அதுதான் அந்த நம்பிக்கையெல்லாம் சார் ஏமாலையும் வச்சதுதான் பெரிய விஷயம். ஸோ அப்படி பண்ணி தான் ஸோ திஸ் ஹேப்பன்ட். சூப்பர். அண்ட் படத்துல வந்து பிரகிடா மேம் வேற இருக்காங்க. ஸ்டேஜ்லயே சொல்லியிருந்தாங்க, ஐயோ சாரி உங்க பேர் மறந்துச்சு. அந்த நொடி உங்களுக்கு எப்படி டு பி ஃபிராங்க் நானும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் இப்போ. ஆனாலுமே வந்து நம்ம எல்லாருமே மறப்போம்ல, இப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், அப்பா அவரு 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 அப்படிம்பால, அந்த மாதிரிதான் அவங்களுக்கு சும்மா சொல்லி முடிச்சுட்டு அங்க முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சத்யா சத்யா சாரி சத்யா படிச்சிரு சத்யா நான் வேற என்ன பண்ணல சத்யா, அந்த அளவுக்கு அங்க ஸ்வீட்டு. ஆனா எனக்கு வந்து சீரியஸாவே ரொம்ப பயம், என்னப்பா பயப்படல நம்ம பேரை மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. செட்டில் எப்படி இருக்கும்? ஏன்னா நான் மொத்தமா எல்லா வீடியோஸும் பார்த்து சொல்லியிருந்தாங்க உங்க 2 பேருக்குலாம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் காமெடிஸ் எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. எப்படி இருந்துச்சு அந்த 2 பெண்கள் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்? நடுவுல நீங்க இல்ல, ஐயோ அதுதாங்க பிரச்சனையே. செப்டம்பர் 20 கோழி பண்ண சொல்லுறத தியேட்டர்ல பார்த்தேன். விக்னேஷ் நாவோட அந்த ஃபர்ஸ்ட் படத்தப்போ ரியோ உட்காந்துருக்கும்போது இதே நான் பேசிட்டே டக்குனு பதட்டமா இருக்கிறேன் அப்படின்னு. எப்படி இருக்கு முக்கியமா அந்த ஒரு பாண்டிங்? விக்னேஷ் என்ன சொன்னாரு, இவரு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. படம் பார்த்துட்டாங்க, எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி. விக்கெண்ட் எல்லாம் பரவாயில்ல நீ இவ்வளவு நடிப்பியான்ற மாதிரி தான் பார்த்தாரு, ரொம்பவே ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. ரியோனா அப்படின்னு விக்கெண்ட் அப்போ ஷூட்ல இருந்ததுனால வர முடியல. எல்லாருமே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்களா, ஓகே தம்பி படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சித்துவனை பார்த்தாங்களா, ஏதாவது சொன்னாங்க? அதான் இல்ல, வெளியூர்ல இருக்காராம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பிரீமியருக்கு அவரும் இடம் பெறுவார், வந்துட்டாருன்னா அதுக்குள்ள. சூப்பர். அண்ட் ஒரு ப்ரொடியூசர் கம் ஹீரோ அப்படின்றது கண்டிப்பா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் தான். ஏன்னா அதுக்குள்ள நிறைய கதை கேட்கணும், கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ணணும், அப்பா அம்மாவையும் நம்ம எந்த ஒரு இடத்துலயும் கஷ்டப்படுத்திட கூடாது. இது எல்லாம் ஒரு ஹீரோவா இருக்கும்போது அது எந்த அளவுக்கு பர்டன் ஆகுது. நீங்க எவ்வளவு சிரிக்கிறீங்க, ஆனா இதுக்கு பின்னாடி அது எவ்வளவு பெரிய பெயின் இருக்கும்ன்றது கண்டிப்பா தெரியும். நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுதானே ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நம்ம பண்ணிதான் ஆகணும், அதுக்கு மேல எதுவும் இல்ல. நம்மள நம்பி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்பா அப்படிங்கும் போது, இப்போ எத்தனை பேர் வீட்டுல வந்து வெளில ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரும் 1000 ரூபாய் கொடுங்கன்னா யோசிக்காம கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னா அவருக்கு உண்மையா இருந்தானே. கண்டிப்பா. எப்பயாவது படம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு சீனை பத்தி அப்பா ரொம்ப நேரம் பேசியிருக்காரா? இது இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஆனா இந்த நம்பிக்கை இருக்கு, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட சாட்டிஸ்பாக்சன் லெவல் அதிகமா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. சூப்பர். அது அப்போ கண்டென்ட்டா நீங்க அவ்வளவு பார்த்திருப்பீங்க, உங்களுக்கும் எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்லுங்க, ஓவராலா உங்களுக்கு இந்த படம் எதனால நம்ம உள்ள ஒண்ணு இருக்குல்ல, இது கண்டிப்பா ஷார்ட் ஹிட்ரா அந்த ஃபீல் வருது. ஒருத்தர் தனிமையா இருக்கேன், எனக்கு நீ யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு எல்லாம் இந்த படம் வந்து உனக்காக இந்த உலகம் இருக்குன்னு சொல்லும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு தோலை தட்டி கொடுத்து வாழ்க்கை தான் ஜாலியா வாழலாம் அப்படின்னு சொல்றது மாதிரியான படம். அதை வந்து இந்த படம் நடிக்கும் போது எனக்கு அது கொடுத்துச்சு, பாக்குறவங்களுக்கும் அதை கொடுக்கும். அண்ட் மேம் தொடர்ந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இப்போ பெருசா பேசிட்டு இருக்கிறதுனா, தொடர்ந்து இந்த காஸ்டிங் கால்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, பெண்களுக்கு தொடர்ந்து தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ல நீங்க நிறைய விஷயம் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில தமிழ் சினிமால இது இருக்காரு, ஏன்னா கேரளால இவ்வளவு பெரிய இஷ்யூவான போயிட்டு இருக்கு, ஆனா தொடர்ந்து இங்கேயும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு கமிட்டி வரலாமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுடைய பதில்? என்னை பொறுத்த வரைக்கும் இது மேபி நம்ம வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ் பாதி வச்சு, ஏன்னா சினிமாங்கிறது வந்துட்டு பிசிக்கல் அப்பியரன்ஸையும் வச்சு அண்ட் நம்ம ஸ்கில்லையும் வச்சு கிடைக்கிற ஒரு விஷயம். அப்படிங்கும் போது அதுல பிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்பியர் ஆகுறதுனாலயோ என்னமோ தெரியல, சினிமால மட்டும் அது பெருசா நம்ம பேசுறோம்.
பெண்களுக்கு வந்துட்டு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் லைக் நீங்க வந்துட்டு சினிமாவை பத்தி பேசுறீங்க, ஊர் பக்கம் போய் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த ஓனர் எவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குறான், இல்ல கூட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் ஒரு லேபர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயுமே விமென்ஸ் வந்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எப்படி ஃபேஸ் பண்றாங்க. நம்மளுக்கு ஒரு நார்மலா இப்போ நம்ம வெளில போனாலும் யாரோ ஒரு பையன் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணதான் போறோம், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். சினிமாலயும் அதே தான். நம்மளுக்கு அது இது மட்டும் என்ன விதிவிலக்காங்கிற மாதிரி தான். மேபி அப்படி வந்தாலும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதத்தோட அதை ஹேண்டில் பண்ணா இட் வில் பி குட். உனக்கு வந்துட்டு என்ன வேண்டாம், என்ன ஆனாலும் உனக்கு உன் ட்ரீம் இது பண்ணும். சில பேர் அப்படி நினைச்சுக்குவாங்க, எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன வேண்டாம் பண்ணுவாங்க. எனக்கு இல்லை, எனக்கு இது இப்படிதான் வேணும், என்னோட ஸ்கில் வச்சு தான் வேணும், டேலண்ட் வச்சு தான் நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி போவாங்க. மேபி அது வந்துட்டு சில பேருக்கு சரியா தெரியலாம், சில பேருக்கு தப்பா தெரியலாம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தாலும் சந்தோஷம்தான். ப்ரோ அதே மாதிரி படம் டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதை விட ரொம்ப டார்க்கா காட்டியிருக்காங்க. அதுக்கு நீங்க வெயில நிக்க வச்சாங்க. ஏன்னா நான் அவங்கள கலாக்காரங்களையும் பாத்துருக்கேன். நீங்க அந்த அளவுக்கு டார்க்கா நான் அவங்களை பார்த்தது இல்லை. அதுல கருப்பா வைக்கிறது, இந்த மனசு இவ்வளவு கருப்பாலாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு. ஆக்சுவலா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ராவா போய் மூஞ்சி கழுவிட்டு வா. நம்ம லைட்டா ஃப்ரெஷ்ஷா நம்ம காலையில குளிச்சுட்டு போவோம்ல, ஃப்ரெஷ்ஷா அப்ப ஒரு ஃப்ரெஷ் இருக்கும்ல, எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு போய் எண்ணெய் தடவிட்டு வா, இல்லைன்னா மூஞ்சி கழுவிட்டு வா அப்படிங்கிற அளவுக்கு சார் ராவா பண்ணாரு. அதேதான் இங்கேயும். இல்ல எனக்கு என்னன்னா ஒரு சில பேர் சொன்னாங்க டேன் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயில எல்லாம் போய் இருந்தேன். இல்ல ஷூட் எல்லாமே தேனியில 5 நாள் போனீங்கன்னா எல்லாருமே அப்படி அதுக்கும் தனியா பண்ணணும்னு அவசியம். ஒரு 5 நாள் தேனி போயிட்டு வாங்க, சரியாயிடும். சூப்பர் ப்ரோ. அண்ட் நமக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம ஷூட் பண்றதுன்றது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அங்க ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எப்படி நம்ம தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் நம்ம மீட் பண்ணிருப்போம். அந்த தேனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனதே ஷூட்டிங்காக தான். அப்படி அதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. ஓகே ஓகே. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்திருப்பாங்க, அதனாலதான் அந்த ஓவராலா அந்த ஸ்பாட் நீங்க இல்ல சீனு சார் தேனியை தாண்டி வர மாட்டார்ல, அதனால தேனியில ஷூட்டு. ஆனா அந்த ஊர்ல விட்டு வெளியே வரும்போது 40 நாள் கழிச்சு வரும்போது அந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஊர் தான். 40 நாள் அத்தனை உறவுகள் எனக்கு இந்த ஊர்ல கிடைச்சது. அண்ட் இந்த படமே வந்து தொடர்ந்து ரிலேஷன்ஸ் பத்தி பேசிட்டதுனால உங்களுக்கு இந்த கதையாவோ இல்ல வேற ஏதாவது நினைக்கும் போது இது நம்ம லைஃப்ல சம்மந்தப்பட்டிருக்கு, இதுல இருந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் சாருக்கும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிருக்கீங்களா சார்? பாயிண்ட் இதே மாதிரி இருந்துச்சு, சும்மா என்னால தெரிஞ்சது சொன்னேன், உங்க ஆட் பண்றதுதான் டிஸ்கஷன்ஸ்க்கு சார் எப்பவுமே ஒரு சீன் ஆரம்பிக்கும் போதே அது அவரு சீனை எங்களுக்கு நரேட் பண்றதே இதை நீ பேசுன்னு சொல்ல மாட்டாரு. இதுதான் டைலாகு, அவன் இந்த மனப்பான்மையில இருக்கான், இதுதான் அவனோட மனப்பான்மை, இப்படிதான் பேசிட்டு இருக்கான், இது எப்படி பண்ணலாமோ பண்ணு, அப்படிதான் இருப்பாரு சார். சோ அப்படி இருக்கும்போது அதுதான் எங்களை இன்னும் கொஞ்சம் மேபி இந்த அண்ணன் தங்கச்சின்றது வந்து ஆஃப் த கேமும் வந்ததுக்குலாம் அதுவும் காரணமா இருக்கலாம். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான விஷயத்துல இப்ப டைலாக நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. அது ஒரு கொடுத்துருவாரு, பட் இருந்தாலும் நம்ம உள்ள இருந்தும் ஒண்ணு நம்ம அறியாம வந்துடும். அப்படி இருக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது அவங்களுக்கு வராது, ஸ்கிரிப்டா கொடுத்தாதான் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஸ்டக்கா இருந்திருக்கீங்களா? இல்ல 2 வருஷம் கணக்கணங்கள் பண்ணிருக்கேன். சீசன் 2 வரப்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு எபிசோட்ஸ். ஆமா பாருங்க, இந்த ப்ரமோஷன்லயும் ஃபாலோ பண்ணி கரெக்டா பாத்துட்டு இருக்கேன். சூப்பர். அது எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? அடுத்து நல்லா இருக்கு, ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏதோ ரொம்ப மூர்த்த குடி மாதிரி பண்ண வைக்கிறீங்க. கனாக்காலம் சீசனுக்கு வந்து சீனியர் அதுதான் பாதி பேர் என்ன சீனியர்ங்கிறத ஒத்துக்க சின்ன பையன் சின்ன பையன் நீங்க சொல்லுங்க, ஒரு சின்ன வயசுல ஒரு ப்ராஜெக்ட கமிட் பண்ணி அது ஒரு கம்ப்ளீட்டா ஒன்னு எடுத்துட்டு வந்து ரிலீஸ் வரைக்கும் வரலாம் ஒரு சாதாரண விஷயமா. ஆனா எவ்வளவு ஸ்கில் வேணும், சும்மா நீங்க இருக்கீங்கன்றதுக்காக சொல்ல ரியலாவே பெரிய சீரியஸாவே. அவர் வந்துட்டு மேபி வயசால மேபி சின்னதா இருக்கலாம், அவரோட அறிவு, அவர் ஒரு விஷயத்தெல்லாம் பாக்குற விதம்லாம் கூட இருக்கிறவங்களுக்கே வியப்பா இருக்கும். பரவாயில்ல, நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இன்னும் நீ பாட்டுக்கு அவனை பில்டப் பண்ற, அவன் பாட்டுக்கு அப்படி பாப்பாங்க. இல்ல சீரியஸா நான் மனசாதான் இப்ப நான் ட்ரிபிள்ஆர்ல வந்து பார்த்தேன், அந்த ஷர்ட்ல வந்து இந்த பேர் வச்சு. அதுக்கு முன்னாடி நான் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தேன். எல்லாம் ஒரு சின்ன நம்ம ஒர்க் பண்றோன்றதுக்குல அதுதானே நம்மள பெருசா ஒண்ணு மாத்த. கண்டிப்பா, அதனாலதான் நான் சொல்றேன். தேங்க்யூ சோ மச். அண்ட் இப்போ நம்ம முடிச்சறேன். கேக்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் நிறைய கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்பவே ஆடியன்ஸ்குள்ள. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன்.
இன்னும் நல்லா வரும். எங்க எபிசோட்ஸை விட இது இன்னும் நல்லா ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. இப்ப ஆரம்பிக்கு முன்னாடி கேட்டாங்களா நீங்களும் இதுல வரீங்களா இல்ல நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல கேட்கும் போது சொல்றேன், இல்ல அவங்க இல்ல வெளில கேட்பாங்கல்ல, அவங்க கேட்கும் போது சொல்றேன் இல்லங்க அடுத்த பசங்க வராங்க, நான் காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க மறுபடியும் இந்த சீசன் வரோம் கேட்ட கூடாதுதான் எங்க சீசன் முடிக்கும் போது எல்லாரும் வேலைக்கு போறாங்க. இதுக்கப்புறம் நீங்க வராதீங்க நம்ம இல்ல அடுத்த ஆபீஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருந்தது. அது தெரியல சொல்லிருக்காங்க பாப்போம். அப்படியா? ஒரு ட்ரீட்டா இருக்கும் சப்போஸ் அது நடந்ததாலும். அண்ட் இப்போ இவ்வளவு விஷயம் பண்றதா நான் சொல்றேன். கண்டிப்பா ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம நிறைய ஜோன்லயும் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க, கதை எல்லாம் எழுதி இருக்கீங்களா? அது எப்பயாவது அடுத்த ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் இருக்கா? பாப்போம். அதுவும் இருக்கு. அண்ட் இப்ப அந்த கதை அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டுல தான் சொல்லுவோம். யாருக்கிட்ட எப்பயுமே இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் முடிச்சோம் ஃபர்ஸ்ட் அப்ரோச் யாருக்கிட்ட? அதெல்லாம் எழுதி ஒடிச்சு சொல்ல மாட்டேன். இன்னும் டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்ட்ராங் ஆயிப்போம் அப்படின்றது. அண்ட் யோகி பாபு சார் அவர் நார்மலாவே தொடர்ந்து ஒரு பயங்கர பிஸியான ஒரு ஸ்டெடியூல். ஆனா இந்த படத்துல எனக்கு சாங் வாங்குவது கொண்டு ஒரு நார்மலா சாங் எல்லாம் ஒரு பார்க்கவே மாட்டேன். டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணி இந்த மாயா மந்திரம் பண்றாரு, தோ வந்துட்டாரு அப்படி ஒரு வேலை இருக்கு வந்தது வெளில போயிட்டாரு. அப்புறம் நான் 10 சீன் கழிச்சு இந்த படத்துல ஆக்சுவலி அவர் வந்து நம்ம 40 நாள் ஷூட் பண்ணோம். ஒரே ஸ்கெடியூல் ஃபுல்லாவே யோகி பாபன் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போனாரு. வேற நடிப்பர் எங்கேயுமே போகல. நம்ம தேனிக்கு வந்து காலையில நம்ம முதல் நாள்ல இருந்து அவரு வந்து 25 நாள் நம்ம படத்துல நடிச்சு கொடுத்துட்டு போனாரு ஒரே ஸ்கெடியூலா. அது வந்து உண்மையிலே ஹாப்பி. அண்ட் இந்த படமா பிரகிடா மேம் அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? முன்னாடியே நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, இருந்தாலும் நம்ம ஆன் ஸ்டேஜ்னு வரும்போது அது எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் படத்துல ஆல்ரெடி பழகின பண்ணு ரொம்ப வருஷமா இருக்க ஃப்ரெண்டுன்றப்போ எனக்கு அது ஈஸியா தான் போச்சு. நீங்க அந்த கெமிஸ்ட்ரியா எல்லாத்தையும் கேட்கும் போது செப்டம்பர் 20 கோழி பண்ண சொல்லுது தியேட்டர்ல பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வண்டி எடுக்க மாட்டாங்க. அப்படியே ஏன் சொல்லுங்க, ஃபிளைட்ல போயிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? யாருமே இப்ப எடுக்க மாட்டாங்க. சிஓ சாருக்கு போன் பண்ணி சார் இந்த மாதிரி நான் வண்டியை வந்துட்டு இருந்தேன், முன்னாடி ஒரு பைக்கார வந்து வண்டி இடிச்சுட்டாங்க, பதட்டம் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றது தெரியல, அப்படி மட்டும் சும்மா அவரு இங்கதான் வந்து இப்படி எது என்னங்க பண்றது? இதெல்லாம் டூ மச்சா இருக்கு. அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் ஒரு அளவு வேணும். சும்மா யாருக்கா ஒரு பிராங்க் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ கனாலந்து யாருக்காச்சும் என்னங்க இதுக்குனே மரியாதை வச்சிருக்கன்ற இதுல கோ பண்றது இருக்கு. பையன் மாட்ட போறான். தூங்கிட்டாரோ? வாய்ப்பு இருக்கு, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ டால்வி எங்கடா இருக்க? வீட்டுலமா? சரி ஓகே, இங்க இது எக்மோர் வரைக்கும் வந்தேன், செல்ஃப் டிரைவ்ல வந்தேன், வண்டி இடிச்சாச்சு, இங்க ஒரு மாதிரி ரவுண்ட் கட்டாங்க, வரியா? எங்க எங்க வரணும் இப்போ? எக்மோர் எக்மோர்ல எங்க இருக்க? எக்மோர் இது இருக்குல்ல ஈகா தியேட்டர் தாண்டி அந்த சங்கம் தியேட்டர் போவோம். என்ன போன் பேசிட்டு வந்து இங்க ஓரமா பேசுறேன். அதெல்லாம் யாருங்க, நான் ஏன் அவர்கிட்ட பேசணும்? பேச முடியாது. நீங்க யாருங்க? நீங்க போலீஸ் ஆறீங்க? ஏங்க யாருங்க இவர்கிட்ட நான் ஏன் பேசணும்? போலீஸ் சார், நான் பிரதர் இல்ல சிஸ்டர். இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசி நின்றுச்சு உங்க ஆள் இங்கதான் இருக்கான், ஒரு அடி பொட்டு இல்ல ஜான் இறங்கி இங்க வேற அலோ அலோ அலோ, ஒரே அலோ தான். அலோ ஒரு ஆள் தானே இருக்கு, 4 அலோ சொல்றேன். ஒரு நிமிஷம் இல்ல, பல நிமிஷமா நான் இங்கதான் நின்று இருக்கேன், நீ என்ன ஒரு நிமிஷம் இருன்ற? சொல்லுப்பா. என்னடா என்ன பண்றது, போதையில வேலை இருக்கான். யாரு அந்த பேசுனீல மாமா கால் வச்சுக்கிறே இல்லையா? அப்படியே திருப்பூர் கண்ணுல இஷ்டு போயினே இருக்கேன்டா. பிராங்க் கால் போச்சு, பதிஞ்சிட்டீங்க. கிரைம் பண்ண சொல்றாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் கேஸ் ஆக போகுது. தலைவா மாட்டிட்டீங்க தலைவா. அப்படியே ரிவர்ஸ் கிட்ட எடுத்து அடிச்சுட்டு போயிட்டே
தேங்க்யூ தலைவா, ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. இல்ல எனக்கு நீங்க சொன்ன விஷயம்லாம் அடுத்து ஒரு ஃப்ரெண்டுக்காக நம்ம வரோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ வெரி மச். தலைவா கிட்ட தரேன். கூப்பிடுறேன்டா. ஓகே மாமா. சும்மா உண்மையா பயந்துட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். தூக்கத்துல எழுச்சி பேசினா இப்படி காண்டாவா அதெல்லாம் இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்களும் சரி உங்களுடைய டீம் மெம்பர்ஸும் சரி தொடர்ந்து நீங்க வளரணும், அந்த பாயிண்ட்ல போய் பாக்கணும் அப்படின்ற ஒரு விஷஸோட சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நம்ம கோழி பண்ணை செல்லத்துறை படத்துடைய சக்சஸ் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ so much. Thank you so much.